ஆல்காயின்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு எப்போ வெளியே வருது, எப்போ மார்க்கெட் எப்போ எக்ஸிட் ஆகுது, இந்த கேள்வி வந்து உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருக்கேன். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு கேட்டால் வந்து இங்கே இருக்கிற ஒரு சில யூடியூபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அக்டோபர் நவம்பர்லேயே வந்து ஆல்காயின் சீசன் முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொருத்தர் இப்போ சிகேடியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மேபி வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் போகலாம், ஆல்காயின் போகலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருமே எல்லாத்துக்கிட்ட போய் ஸ்டிக் ஆகிக்காதீங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வந்து இதை கொஞ்சம் பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எக்ஸிட் பிளான் இருக்குல்ல, இது வந்து டேட்டா தான் நம்மகிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் வந்து 2016 ஆல்விங்க, 2017 ஆகஸ்ட்லேருந்து 2018 ஜனவரி வரைக்கும் வந்து ஆல்காயின் வந்து பெரிய லெவலில் போச்சு. அப்போ அந்த ஆகஸ்ட் டு ஜனவரி இருக்குல்ல, அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி அடா, ட்ரானு, அப்புறம் நியோ, பிட்காயின் கேஷ், லைட் காயினு, இந்த மாதிரி பல ஆல்காயின்ஸ் எல்லாமே அந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து அந்த 2017லேருந்து 2018 இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து பெரிய லெவலில் பம்ப் ஆச்சு. ஒரு 50x 60x 80 100x வரைக்கும் வந்து அப்போ ஆல்காயின்ஸ் வந்து மேசிவாக நடந்துச்சு. இப்போ ரெண்டாவது டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2020 ஆல்விங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி டு மே 2021 வந்து மிகப்பெரிய ஆல்காயின்ஸ் நடந்துச்சு. அந்த ஆல்காயின்ஸில் வந்து லேயர் 1, லேயர் 2, D5, NFTஸு, அப்புறம் பல பூமர் காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு 50x 30x அந்த ரேஞ்சில் வந்து ஆல்காயின்ஸ் வந்து பெரிய பம்ப் ஆச்சு. இப்போ நான் போன வருஷம் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து தெளிவாக என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த 2021 டேட்டாவை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இந்த வருஷம் ஜனவரிலேருந்து மே மாதம் வரைக்கும் ஆல்காயின் சீசன் வந்து ஆயிருக்க வேண்டியது. ஆனால் அது டோட்டலாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டிசாஸ்டர் ஆகிடுச்சு. பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் வெளியே போயிட்டாங்க. இந்த மார்க்கெட் சீசன் நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க. இதுக்கு ஏன் நடக்கலை? இந்த வருஷம் ஜனவரி டு மே மாதம் வரைக்கும் ஆயிருக்க வேண்டியது ஏன் நடக்கலைன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப்பு அப்புறம் ஃபெட்டு. இது 2 பேர் பேசி வச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் வந்து பிகாஸ் ஆஃப் வந்து ட்ரம்ப் டோட்டலாக வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போயிட்டாரு டேரிஃபை வச்சு. அண்டு அவரோட ஃபேமிலி எல்லாமே வந்து மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் கிரிப்டோ வந்து டோட்டலாக வந்து பை பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஆல்விங்னால பிட்காயின் பம்ப் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆல்விங்னால வந்து பிட்காயின் எதுவுமே பம்ப் ஆகலை. இந்த ஆல்விங் வர சமயத்தில் வந்து ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை பண்ணுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல்விங்னால பிட்காயின் பம்ப் ஆகலை. ஆல்விங் வரப்போ ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா எவ்ரி 4 இயர்ஸ் சைக்கிள் தான் வந்து ஆல்விங் நடக்குது. அதே மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வருது. எப்போ வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வருதோ அதுக்கப்புறம் ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். QTயை வந்து QA சேஞ்ச் பண்ணி எக்கனாமியை டெம்பரவரியாக ஒரு புல்லிஷுக்குள்ளே காமிக்கிறான். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையும் வந்து வேணுட்டே வந்து பம்ப் பண்ணுறான். ஒவ்வொரு வாட்டியுமே அந்த ட்ரம்ப்பு எல்லாரும் ஜெயிச்சதுக்கப்புறம், அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் மேட்டு வந்து ஃபெட்டோட சேர்மன் வந்து இது தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் ட்ரம்ப்பு ஃபெட்டோட சேர்மன் பேசி வச்சு பண்ணாங்களாம் எனக்கு தெரியல. மேபி பண்ணுறது வந்து சான்ஸ் இருக்குது. ஃபெட்டு டோட்டலாக வந்து மார்க்கெட்டை வந்து டிசாஸ்டர் ஆக்கிட்டாரு அவர் பை பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஆல்விங்னால பம்ப் ஆகலைங்க. ஆல்விங் இந்த ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை பண்ணுற டைமில் ஆல்விங் வருது. அதுதான் முக்கியமான காரணம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 2020-21 டேட்டா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாங்கிறது வந்து 2017 ஆகஸ்ட்லேருந்து 2018 ஜனவரி வரைக்கும் இருக்குல்ல, அந்த டேட்டாவை நம்ம அப்படியே இன்பில்டு பண்ணோம்னா இந்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து மேபி நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அந்த டேட்டா அப்படி வந்து ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வேல்ஸ் வந்து கம்பல்சரி அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு விஷயத்தை மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோமோ அப்போ அதை வந்து வேணுக்குன்னே அதை வந்து ஒரு மேனிப்புலேஷன் கீழே கொண்டு போகிறாங்க. அண்டு வந்து இப்போ தான் வந்து ஃபெட்டு வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். மேபி இப்போ சொல்லியிருக்கான் அடுத்த மாதம் வந்து ரேட் கட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அந்த டெக்னிக்கல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா 4 சார்ட் நம்ம பார்க்கணும். ஒன்று பிட்காயினோட டாமினன்ஸு, அப்புறம் வந்து ஈத் BTC பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்திரியத்தோட டாமினன்ஸு, அப்புறம் ஈத் ஐ பார்க்கணும். இந்த 4மே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஈத் BTC இப்போ தான் லோ வந்துட்டு ஒரு பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இப்போ தான் 60ங்கிற அந்த % உடச்சிருக்கு. அண்டு வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து உங்களுக்கு எத்திரியம் வந்து புது ஆல் டைமையே இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு ஈத் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 14% கிட்டே இருக்குது. இந்த 4 சார்ட்டு, இந்த டெக்னிக்கல் இந்த 4 சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பிளான் நம்ம போட வேண்டியது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த டைமில் நான் விற்பேன், இந்த இதில் விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகி
நீங்கள் ஆல்கான்ஸ் வரதுக்கு முன்னாடியே வித்துட்டு வெளியே வர வேணாம். இந்த 4 சார்ட்டு நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ண போகிறோம். இந்த ETH எல்லாம் எப்போ ஹை கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹை போனதுக்கப்புறம் இதெல்லாம் டெக்னிக்கலாக புரிய ஆரம்பிச்சிடும். புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடலாம். அண்டு வந்து எப்பவுமே புல்ரன் நடக்குதுன்னா எல்லா காயின்ஸுமே வந்து பம்ப் ஆகாது. ஓகேங்களா? ஒவ்வொரு நரேட்டிவ்ஸான காயின்ஸ் தான் பம்ப் ஆகும். ஏன்னா எந்த ட்ரெண்ட் பம்ப் ஆகும் கேட்டால் நான் அப்படியே வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏஐ ட்ரெண்ட் வந்து இந்த மொமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிக்கப் ஆக சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது அடுத்த பிக்கப்பாக வந்து RWA பிக்கப் ஆக சான்ஸ் இருக்குது. மூணாவது தான் கேமிங் பிக்கப் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் லேயர் 1, லாஸ்ட் தான் வந்து லேயர் 2. ஏன்னா வந்து போன புல்ரனை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து லேயர் 1 லேயர் 2 இது எல்லாமே வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ட்ராப் ஆகிற டைம்லைன்லேயே வந்து ஒரு 30 to 35x பண்ணிடுச்சு. ஆனால் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ராப் ஆகிற அந்த டைம்லைன் இருக்குல்ல, அந்த டைம்லைனில் வந்து இந்த பழைய பூமர் காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த EOS, NIO, பிட்காயின் கேஷ் இது எதுவுமே வந்து ஒரு 50x 80xங்கிற மாதிரி பண்ணவே இல்லை. இந்த ட்ரெண்ட் காயின்ஸ் இருக்குல்ல, இந்த லேயர் 1 லேயர் 2 அந்த மாதிரி ட்ரெண்டிங் காயின்ஸ் மட்டும்தான் 50x 55xன்னு பண்ணுச்சு. மற்ற எல்லாமே 20x 25x தான் பண்ணுச்சு. அந்த டேட்டாவை நான் அப்படியே இங்கே பொருத்தி பார்த்தோன்னா இந்த மொமெண்டம் அப்படியே கேப்சர் ஆகுது, அப்படியே ஃப்ளோ ஆகுது. இந்த மணி ஃப்ளோ வந்து கீழே ஆல்காயின்ஸில் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏஐ அண்ட் RWA அதுக்கப்புறம் கேமிங்குள்ளே வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி வந்து உங்களுக்கு மொமெண்டம் பெருசாக இல்லாத ட்ரெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேயர் 2ல் என்னோட கருத்துங்க அது. நான் உங்களை வந்து ஓப்பனாக சொல்லலை, என்னோட பர்சனல் கருத்து. லேயர் 2ல் ஒரு மொமெண்டம் இல்லைங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த பணம் ஃப்ளோ வர மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸ் வந்து நான் எப்பவுமே வந்து பெருசாக நம்பவே மாட்டேன். நான் அதுக்குள்ள நான் போய் போக மாட்டேன். அப்புறம் டெக்ஸ் காயின்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிஸ்வாப், பேன்கேக் ஸ்வாப் இந்த காயின்ஸ் மேலே எனக்கு பெரிய ஹோப் கிடையாது. அந்த டிஃபை ட்ரெண்ட் மேலே ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. அந்த மணி ஃப்ளோ வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் கருத்து. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து மொமெண்டம் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஏல நல்ல மொமெண்டம் இருக்குது. நான் இன்னைக்கு கூட வந்து ட்விட்டர் பேஜ் நான் போட்டிருப்பேன். அண்டு வந்து உங்களுக்கு RWAல ஒரு மொமெண்டம் இருக்குது. மூணாவது கேமிங்கில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. லேயர் 1ல் இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படி சொல்லணும்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் வந்து என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 50, 80, 59 இருக்குல்ல, நான் வந்து 42 வந்தால் தான் விற்பேன், எல்லா காயின்ஸையும் விற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதில் இருப்பீங்க. அப்படி வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்காதீங்க. சப்போஸ் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து 58, 59 இருக்குல்ல, இப்போ இந்த 59லேருந்து 52, 51 வரப்பே வந்து இங்கே இருக்க ஏஐ காயின்ஸ்லாம் வந்து ஒரு 20x 30x பண்ணலாம். இப்போ இங்கே $2 இருக்குல்ல, இப்போ $2 பொறுத்த வரைக்கும் ஒரு $5 இருக்குன்னா அவன் இங்கேருந்து ஒரு $30, $40 வரைக்கும் போகலாம். இப்போ நான் என்னோட ட்விட்டர் பேஜில் கூட வந்து நான் நோடிஐ சொல்லியிருப்பேன். அந்த காயின் இப்போ 0.3ல இருக்கான். அவன் ஒரு 30x 20x பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் காயின்ஸ் அந்த நரேட்டிவ் பேஸ் பண்ண காயின்ஸை விற்றுருங்க. இல்லை இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இப்போ 52ல் இருக்குது, அது 42 வந்தால் தான் நான் விற்பேன்னு சொல்லி விற்காதீங்க. ஏன்னா மணி ஃப்ளோ வந்து இப்படி தான் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் பம்ப் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் பிட்காயினில் இருக்கும். பிட்காயின்லேருந்து அடுத்து வந்து கீழே வந்து எத்திரியத்துக்கு வரும். எத்திரியத்துலேருந்து ஒவ்வொரு நரேட்டிவாக போகும். ஃபஸ்ட்டு வந்து ஏஐக்குள்ளே போய் ஏஐ காயின்ஸ்லாம் வந்து ஒரு 20x 30x 40x பண்ணும். நீங்கள் அப்போ வந்து விற்காமல் இன்னும் பிட்காயின் டாமினன்ஸ் கீழே போகும்போது இன்னும் பெருசாக போகும் நீங்கள் திங்க் அவுட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டைமில் விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளில் தான் ஒவ்வொரு காயின்ஸ் பம்ப். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏஐ பம்ப் ஆகலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ளோ வந்து அடுத்து வந்து அவங்க RWA நடக்கலாம், இல்லை கேமிங் நடக்கலாம், லேயர் 1 நடக்கலாம், இல்லை லேயர் 2 நடக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாராக தான் வந்து பம்ப் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்டார் ஒரு காயின் 15 to 20x பண்ணாலே எடுத்துகிட்டு வெளியே வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த டாமினன்ஸு 42க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் எல்லா காயினும் விற்பேன். 30x ஆல்ரெடி பண்ணிடுச்சுன்னா அதை நான் விற்க மாட்டேன். 42 வர வரைக்கும் நான் பொறுத்திருந்து இன்னும் கூட போகும்னு நினைக்காதீங்க. ஒரு தனிப்பட்ட காயின் வந்து டக்குன்னு பம்ப் ஆகலாம். அந்த காயின் வந்து டக்குன்னு ட்ராப் அவுட் ஆகி அந்த மணி ஃப்ளோ வந்து வேறு எதுக்கு போயிடும். அதுதான் மேட்ரு. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அப்படி பெர்ஃபெக்ட் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமில் விற்பேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இருங்க. அண்டு இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து நம்ம அக்டோபர் நவம்பர் சொல்லியிருக்காங்க. அடுத்த டேட்டா வந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னோட டேட்டா வந்து அந்த இது சான்ஸ் இருக்குது. மேபி அடுத்த இன்னொரு வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த டேட்டாவை அந்தந்த பேசிக்ஸில் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அக்டோபர் நடக்குதுல, அந்த ETH எத்திரியம் சார்ட்டு எல்லாத்தையும் அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து ஒவ்வொன்று இதுலேருந்து வெளியே வருவோம். அதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒருத்துக்குள்ளே போய் ரொம்ப ஓவராக ஸ்டிக் ஆகிட்டு பெர்ஃபெக்ட் பண்ணி அப்படி பார்க்க தேவையில்லை. அது இப்போ கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக நம்ம இருப்போம். அதான் பெஸ்ட்டுன்னு என்னோட கருத்து. ஓகேங்களா? இதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.